பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்க நம்ம மீனா பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மயிலாக்கா பின்னாடி இந்த அளவுக்கு ரகசியம் இருந்திருக்கு, நம்ம நகை விஷயத்த கண்டிப்பாக அத்தை கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி நம்ம மயிலாக்காவை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம ராஜு இருந்துட்டு, என்னக்கா ரொம்ப நேரமாக என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே நகை விஷயத்த சொல்லணுமா வேண்டாமான்னு கூட எனக்கு தெரியலக்கா, சொல்லாமல் விட்டாலுமே அத்தை கண்டிப்பாக கேட்பாங்க, நீங்கள் ஏண்டி இந்த விஷயத்த மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா நம்ம இப்போவே இந்த விஷயத்த சொல்கிறது தான்க்கா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி வந்து சொல்கிறாங்க. ராஜி, நான் அதை தான் ராஜி இவ்வளோ நேரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், சரி நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ராஜி இருந்துட்டு, எங்கேக்கா போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ராஜி நான் போகிறப்ப சொல்கிறேன் வா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமா ரெடியாகி கிளம்புறாங்க. அப்போ தான் நம்ம கோமதி இருந்துட்டு, ஏ மீனா எங்கடி போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை பக்கத்தில் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி வேணாம் வாடி, கோவிலில் நம்ம போயிட்டு வாரம் 2 நாள் போயிட்டு சாமி கும்பிட்றோம், ஆனால் அந்த சாமி நமக்கு நல்லதாக செய்யுது, வேணவே வேண்டாண்டி, சாமியே கும்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க அத்தை, வீட்டில் சில மனுஷங்க வந்து தவறு செய்கிறாங்க, அதுக்காக சாமி என்ன பண்ணுச்சு, சாமி நமக்கு நல்ல வழி கண்டிப்பாக காட்டும் அத்தை, நான் போயிட்டு சாமிக்கிட்ட வேண்டிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் அத்தை, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிடி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியுமே சொல்லிடுறாங்க. இப்போது மீனாவும் ராஜியும் இப்போது நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ராஜி இருந்துட்டு, அக்கா கோவிலுக்கா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ராஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேற எங்கக்கா, அத்தைக்கிட்ட நீங்கள் கோவிலுக்கு போகிறதா தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் ராஜி, அத்தைக்கிட்ட நம்ம போக போகிற இடத்த சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக பயங்கரமாக கோவப்படுவாங்க, நம்மளை அனுப்பியிருக்கவே மாட்டாங்க, அதனால தான் நான் கோவிலுக்கு போகிறதா சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிக்கா எங்கக்கா போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம மயிலக்காவோட வீட்டுக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்குக்கா, எதுக்கு இப்போ போயிட்டு அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு, வேண்டாக்கா நம்ம திரும்பி போய்டுவோம் வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ராஜி, நான் மயிலக்கா கிட்ட சில பல விஷயம் பேசணும், நீயும் என் கூட வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வழியாக மயிலோட வீட்டுக்கு முன்னாடி போகிறாங்க. அப்போ தான் இங்கே பாக்கியத்துக்கிட்ட அதாவது மயில் கல்யாணத்துக்காக கடன் வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. அந்த கடன்காரங்க எங்கள் பாக்கியத்தை பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணே இல்லையா, நாங்களும் எவ்வளோ நாள் ஆச்சு உங்ககிட்ட பணத்தை கொடுத்து, வட்டியும் கட்ட மாட்டேங்கிறீங்க, அசலையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னதான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு மட்டும் நீங்கள் பணத்தை எடுத்து வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பாக்கியமே தயவு செஞ்சு இப்போ போங்கம்மா, நான் நாளைக்கு கண்டிப்பாக வட்டி பணத்தை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கம்மா, உங்ககிட்ட மாதம் வட்டிக்கெல்லாம் வந்து எங்களால் நின்றுக்கிட்டு இருக்க முடியாது, வந்தாலும் வட்டி பணத்தை நீங்கள் கொடுக்குறதும் கிடையாது, நீங்கள் நாளைக்கு முதல்ல வந்து ரெடி பண்ணி வைக்கிறீங்க, இல்லைனா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை எல்லாத்தையுமே இங்கே நம்ம ராஜியும் மீனாவும் கவனிக்கிறாங்க. ராஜி இருந்துட்டு, என்னக்கா இவங்க பெரிய பணக்காரங்க மாதிரி பில்டப் பண்ணாங்க, இப்போது பெரிய கடங்காரங்களால தானே இருக்காங்க, இப்படி கடங்காரவங்க வீட்டுக்கு வர வரைக்கும் இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்களோட ஃபேமிலியே சரியில்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, சரி ராஜி, இவங்க சரியான ஃப்ராடுன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அவங்களுக்கு, நமக்கு தான் இதெல்லாம் அதிர்ச்சி, சரி நம்ம வந்த விஷயத்த முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே இப்போது பாக்கியத்தோட வீட்டுக்குள்ளே நுழைக்கிறாங்க. இப்போது பாக்கியம் வந்து இங்கே மீனாவை பார்த்ததுமே உடனே ஓடி வந்து, வாமா மீனா, வா வா உட்கார் வா, என்ன உன் மாமனாரும் உன் மாமியாரும் மயிலை கூட்டிகிட்டு வர சொல்லி சொன்னாங்களா, அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்களா, அவங்களுக்கு கோவமெல்லாம் போயிடுச்சாமா அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, அடைச்சி போதும் நிறுத்துங்க, நீங்கள்லாம் பெரிய மனுஷங்களா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது எதுவுமே இல்லைல்ல, சுத்தமாக அறிவே இல்லைன்னு தான் சொல்லணும், எங்கள் குடும்பத்தை இப்படி ஏமாத்திட்டீங்களே, வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் மனசு நொந்து போய் உட்காந்துருக்காங்க, உங்களை மாதிரி ஒரு ஃப்ராடுக்காரங்களை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாக்கியம் முகமே மாறிடுது. என்னம்மா என்ன அங்கே வச்சு பேசுனதெல்லாம் பத்தலை, ஊர் முன்னாடி அவமானப்படுத்தினதும் பத்தலை, இப்போது நீங்கள் 2 பேரும் இங்கே வந்து எங்களை அவமானப்படுத்திட்டு போகணும்னு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் கேட்கவும், உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நாங்கள் அது விஷயமெல்லாம் வரல, மயிலாக்காக்கிட்டேயும் உங்ககிட்டயும் முக்கியமான விஷயம் பேசணுன்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிற நேரத்துலையே நம்ம மயில் ரூம்லேருந்து வராங்க. எங்கள் மீனாவை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷமாக வந்து, ராஜி மீனா என்ன பார்க்குறதுக்காக வந்தீங்களா, மாமா எப்படி இருக்காங்க, என் மேலே இருக்கிற கோவமெல்லாம் அவங்களுக்கு போயிடுச்சா மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னக்கா என்ன இப்படி கேட்குறீங்க, நீங்கள் ஒன்றும் சாதாரண தப்பை ஒன்றும் பண்ண கிடையாது, குடும்பத்தவே 2 வருஷமாக ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கீங்க, எக்கச்சக்கமான பொய்யை சொல்லியிருக்கீங்க, அது எப்படி உங்கள் மேலே உடனே கோவமெல்லாம் போயிடுமா, உங்களை யாருமே ஏற்றுக்கிற நிலைமையிலே கிடையாது, ஒவ்வொருத்தரும் அங்கே நொந்து போய் நொறுங்கி போய் இருக்காங்க,
நாங்கள் வந்த விஷயமே வேறு. ஆமாம், படிப்பு விஷயம், குழந்தை விஷயம்னு சொல்லிட்டு, வயசு விஷயம்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சொன்னீங்க. அதுவும் எங்களுக்கு தெரியாத விஷயம் தான். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்கே, ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாதே. நகை விஷயத்துலேயும் போய் சொல்லியிருக்கீங்களே, இப்படி எக்கச்சக்கமான விஷயத்தில் போய் சொல்லியிருக்கீங்க. இன்னும் எம்புட்டு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் அப்படியே ஏதோ பில்கேட்ஸ் பரம்பரை மாதிரி தான் ஓவராக சீனை போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி உங்கள் அம்மா கிட்ட இது கடங்காரவங்கலாம் வந்து காட்டு கற்று கத்திட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கடங்காரவங்க வர வரைக்குமா நீங்கள் வச்சுருக்கீங்க? என்ன தான் நடக்குதோ தெரியல. சரி, மற்றதெல்லாம் நாங்கள் எதுக்காக பேசிக்கிட்டு. ஆமாம், நகை விஷயத்த நீங்கள் ஏன் மாமா முன்னாடியும் அத்தை முன்னாடியும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில கேட்குறாங்க. இப்போது இங்கே மயில் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, ஏங்கம்மா உங்கள் 2 பேருக்கும் கொஞ்சமாக தான் அறிவு இருக்கா? என் பொண்ணே ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்கா, வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிட்டு நொந்து போயிருக்கா, அவகிட்ட போய் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஒன்றும் புதுசாக ஒன்றும் உங்கள் மேலே அபாண்டமாக பழி போடலையே. நீங்கள் சொன்ன பொய்யை ஏன் திரும்ப உண்மையை வந்து மறைக்கிறீங்க? இப்போது நகை விஷயமும் இருக்குல்ல, நகை விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும், உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பேசி இன்னும் என் மயிலோட மனசை கெடுக்கணும்னு நினைக்காதீங்க. அவள் ஏற்கனவே நொந்து போயிருக்கா, ஒழுங்காக 2 பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ரம்மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மயிலக்கா, நான் இந்த விஷயத்த சொல்ல தான் போகிறேன். நான் போயிட்டு அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் நீங்கள் போட்ட 80 பவுனில் 8 பவுன் மட்டும்தான் தங்கம், மற்றபடி எல்லாமே கவரிங்கன்ற விஷயத்த கண்டிப்பாக நான் சொல்லி ஆகுவேன். ஏன்னா இந்த விஷயத்த மறைக்கிற அளவுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு கேடு கெட்டவங்கள. ஏதோ உங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடுமோ அப்படின்றதுக்காக உங்களோட லைஃப்பை யோசித்து தான் நாங்கள் இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தோம். ஆனால் நீங்கள் சொன்னது எல்லாமே பொய்ன்றது இப்போ தான் எங்களுக்குமே தெரிய வந்தது. இதை சொல்லலாமா வேண்டாமான்னு கூட தெரியல. ஒரு நாளைக்கு இந்த விஷயம் வெளியே வரப்போ நாங்களும் மூடி மறைச்சோன்ற விஷயம் அத்தைக்கும் மாமாக்கும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுமே சங்கடம் தானே. உங்களை மாதிரியெல்லாம் எங்களுக்கு போய் ஃப்ராட் பேசவே தெரியாது. இங்கே பாருங்கக்கா, நாங்கள் இந்த விஷயத்த வீட்டில் சொல்ல போகிறோம், அதுக்காக தான் உங்ககிட்ட வந்தோம். ஆனால் நீங்கள் கூட இப்படி உங்கள் அம்மா உங்கள் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி வீட்டில் உள்ள எல்லாரையுமே கண்ணாடி போட்டு நொறுங்குற மாதிரி நொறுக்கி விட்டுட்டீங்க. போதும், நீங்கள் எல்லாமே பண்ணதெல்லாம் போதும். இதில் எல்லாத்த விட பாதிக்கப்பட்டது சரவணன் மாமா தான். வாழ்க்கையவே பறி கொடுத்துட்டு போய் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, நீ ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்க. என்ன இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? நகை விஷயத்த சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள். என் பொண்ணு அந்த வீட்டில் எப்படி வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் நீங்கள் என் பொண்ணோட மனசை கெடுக்கணும்னு நினைக்காதீங்க. நகை விஷயத்த போய் சொன்னால் சொல்லுங்கள், அதை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இங்கே மயிலுக்கு ஹஸ்பண்ட், அதாவது ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும், அந்த விஷயத்தையும் மறைச்சி தான் இங்கே நம்ம மயிலுக்கு 2வது நேரமாக நம்ம சரவணனவே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஒரு விஷயம் தான் யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கும். இப்போது அவங்க ஃபேமிலியிலேருந்து, மயிலோட ஹஸ்பண்ட் ஃபேமிலியிலேருந்து வராங்க. இவங்க வந்ததுமே இங்கே நம்ம பாக்கியத்துக்கு படபடங்குது. ஐயோ, இவங்க எதுக்காக இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலுக்குமே அப்படியே படபடன்னு துடிக்குது. இந்த நேரத்தில் இவங்க இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜிக்கும் மீனாவுக்கும் இவங்க யாருன்னு தெரியாது, இவங்களும் ஒரு கடங்காரணங்களாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வந்ததுமே, அதாவது நம்ம மயிலோட ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவங்க அம்மா, இவங்க 3 பேர் தான் வந்திருக்காங்க. உடனே இங்கே நம்ம பாக்கியம் வந்து அவங்க அப்படியே வெளியே துரத்தி விட்டுறணும், இவங்க யாருன்ற விஷயம் இங்கே மீனாவுக்கும் ராஜுக்கும் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, ஒழுங்காக எங்கள் வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து கத்துறாங்க. இங்கே பாருங்கள் சம்மந்தியம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மீனா வந்து யோசிக்கிறாங்க, என்ன இவங்க சம்மந்தியம்மான்னு சொல்கிறாங்க, இவங்களுக்கு இருக்கிறது மயிலாக்காவும் சுடரும் தான், 2 பேர் தான். மயிலாக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் சரவணன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிருக்காங்க. சுடருக்கு கல்யாணமே ஆகலை, ஆனால் இவங்க சம்மந்தி அம்மான்னு சொல்லி கூப்பிட்றாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே நம்ம பாக்கியத்துக்கு படபடங்குது, மயிலுக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் கிட்ட பேசுகிற நிலமையில நாங்கள் இல்லை, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க. சும்மா சம்மந்தி அம்மா அது இதுன்னு சொல்லிட்டு பேசுகிறவெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் ஒட்டும் வேண்டான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒதுங்கி வந்துட்டோம். தேவையில்லாமல் நீங்கள் இங்கே வந்து பிரச்சனையை பண்ணாதீங்க, ஒழுங்காக இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் எப்படியாவது அவங்கள வெளியே துரத்தி விட்டுறலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து போகிற மாதிரி இல்லை. இங்கே பாருங்கம்மா, நாங்கள் பண்ணினது ரொம்ப ரொம்ப தப்பு தான், உங்கள் பொண்ணை நாங்கள் ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நம்ம பாக்கியத்துக்கு அப்படி மரண பயம். ஐயோ, கடைசி வரைக்கும் சரவணன் மாப்பிள்ளை கூட மயிலை சேர்த்து வைக்கவே முடியாது போலையே. இவங்களை அதாவது மயிலுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கிற விஷயம் இப்போ மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான், அம்புடு தான், நம்ம சோழி முடிஞ்சிச்சு, நம்ம பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டுச்சு. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எனக்கு புதுசாக பிரச்சனையை கொண்டு வர, என் பொண்ணோட வாழ்க்கையை நீ நல்லாவே இருக்க விட மாட்டியா, ஏதோ தெரியாமல் 2-3 பொய்யை சொன்னது தப்பாக போச்சே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி பதட்டப்படுறாங்க. இப்போது இங்கே
நம்ம பாக்கியா இருந்துட்டு, "இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு டைம் சொன்னா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஒழுங்கா இங்கேருந்து வெளிய போங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேள்வி கேட்கவும், உடனே மயிலோட ஹஸ்பண்ட் சொல்றாங்க, "இங்க பாருங்க அத்த, அ நான் மயிலுக்கு நெறையவே கொடுமை பண்ணிட்டேன். அவ என் கூட இருக்கிறப்போ அவளோட அருமை எனக்கு தெரியல. இப்பதான் அவளோட அருமையே எனக்கு புரிஞ்சது. இப்போ அவ கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு நெனைக்கிறோம். அவளுக்கும் எனக்கும் இப்போ வரைக்கும் டிவோர்ஸ் கூட ஆகலைல்ல." அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்ட நம்ம மீனாவுக்கும் அப்படியே பயங்கர அதிர்ச்சி. உடனே ராஜ் இருந்துட்டு, "அக்கா, என்னக்கா நடக்குது? மயில் அக்காவுக்கு அப்போ ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு. டிவோர்ஸ் கூட ஆகல. கல்யாணம் நடந்த விஷயத்த மறைச்சு சரவணன் மாமா கூட கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க. ஐய்யய்யோ! எம்புட்டு பெரிய ஃப்ராடா இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ராஜ் மீனா கிட்ட சொல்றாங்க. மீனாவுமே அப்படியே குண்டு குண்டா முழிக்கிறாங்க. உடனே மயில பார்க்குறாங்க. மயிலுக்கு கை கால்லாம் உதிருது. உடனே இங்க மீனா இருந்துட்டு, "அக்கா, என்னக்கா நடக்குது இங்க? அப்போ உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சா? டிவோர்ஸ் கூட வாங்கல. உடனே நீங்க சரவணன் மாமாவ கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கே தப்பா தெரியலையாக்கா? ஒரு குடும்பத்தவே நீங்க இப்போ ஏமாத்திட்டீங்க. இப்போ சரவணன் மாமாவோட வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிட்டீங்களே. ஏதோ நகை விஷயம், எல்லா விஷயம் தெரிஞ்சு கொஞ்ச நாள்ல இந்த விஷயமெல்லாம் அதாவது நாள் ஆக ஆக இதெல்லாம் சரியாயிடும்னு நான் நெனச்சேன். ஒரு பக்கம் நெனச்சு கூட இருந்திருக்கேன். ஆனா, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்க விஷயத்த மறைச்சு, டிவோர்ஸ் கூட ஆகாம, நீங்க இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகி, இன்னொரு கல்யாணமும் பண்ணியாச்சு. அந்த குடும்பத்த ஏமாத்தி, இப்படிலாம் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படிக்கா மனசு வந்தது? இந்த விஷயம் மட்டும் வீட்ல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அம்புட்டுதான்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து மயில்கிட்ட சொல்லவும், மயில் பயங்கரமா அழுகுறாங்க. "மீனா, அது வந்து இங்க பாருங்கக்கா, தயவு செஞ்சு உங்க வாயால என் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. உங்கள மாதிரி ஒரு பொய்க்காரவங்கள நான் எங்கேயுமே பார்த்ததில்ல." அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க பாக்கியா இருந்துட்டு, "இங்க பாருங்க, தேவையில்லாம இங்க பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இங்கேருந்து போங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயிலோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. உடனே அவங்க இருந்துட்டு, "அத்தை, கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அத்தை. நான் ரொம்ப நாள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தேன். மயில வந்து நான் வீட்டை விட்டு துரத்துனது ரொம்ப ரொம்ப தப்பு தான். தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோங்க. மயில் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸுங்க." அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாக்கி இருந்துட்டு, "இங்கே பாருப்பா தம்பி, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்கள் அவளுக்கு மறு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்னதுக்கப்புறம் அவங்க, "சரி, வேறு வழியே இல்லை, வாப்பா போகலான்னு." சொல்லிட்டு அவங்க அம்மா இப்போ மயிலோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே பாக்கியம் அப்படியே படன்னு அப்படியே ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கொட்டுது, திரு திருன்னு வந்து இங்கே மீனா முன்னாடி நிற்கவும், மீனா இருந்துட்டு, "என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பொய் சொல்லி ஒரு குடும்பத்தவே இப்படி ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளியிருக்கீங்க. ச்சீ! நீங்கள்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படியெல்லாம் இது சினிமாவில் கூட நடக்காதுங்க. நகை விஷயத்த சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காகவும், மயிலாக்கா என்ன நிலமையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு போகிறதுக்காகவும் தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் இப்போது மிகப்பெரிய ரகசியமே எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இப்படி நீங்கள் என் என் அதாவது எத்தனை பொய் சொல்லியிருந்தாலுமே ஏதோ காலப்போக்கில் எல்லாமே மறந்து எல்லாம் சரியாகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கல்யாணம் நடந்ததை மறைச்சி இன்னொரு கல்யாணத்தை அவசர அவசரமாக பண்ணி வச்சுருக்கீங்களே. உங்களை மாதிரி ஒரு அப்பா அம்மாவை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ச்சீ! ராஜி, வா போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ரொம்பவே கோவமாக ராஜியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வரவும், பின்னாடியே நம்ம மயிலும் பாக்கியமும் அழுந்துக்கிட்டே, "மீனா, ப்ளீஸ் மீனா, இங்கேருந்து போகாதே, நில்லு மீனா, உங்ககிட்ட பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லை, இனிமேல் உங்ககிட்ட பேசுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இப்போவே நான் இங்கே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக சரவணன் மாமாவோட வாழ்க்கையில் வேறு ஏதாவது கண்டிப்பாக நல்லது நடந்தே ஆகணும். உங்களை நினச்சிக்கிட்டாலாம் நம்ம வாழ்க்கை வேஸ்ட்டாக போச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அவர் நொந்து போயிடக்கூடாது. கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் கண்டிப்பாக அமைச்சு வைப்போம். இனிமேல் இந்த பக்கம் நாங்கள் திரும்பவே மாட்டோம். ச்சீ, எவ்வளோ கேடு கெட்டவங்களா இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்தோட முகத்தில் காரி துப்பிட்டு இங்கே மீனாவும் நம்ம ராஜியும் நடந்து வந்துக்கிட்டு இருக்கவும், பின்னாடியே நம்ம அதாவது மயில் வந்து, "மீனா, ப்ளீஸ் மீனா, இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாத மீனா, ப்ளீஸ் மீனா." அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாருங்கக்கா, நகை விஷயத்தில் நீங்கள் கெஞ்சிருந்திருந்தா கூட நான் கொஞ்சம் மனசு இறங்கியிருப்பேன். ஆனால் கல்யாண விஷயத்தில் கண்டிப்பாக நான் மனசே இறங்க மாட்டேங்க்கா. கண்டிப்பாக இந்த விஷயத்த வீட்டில் சொல்லுவேன். உங்களுக்கும் இது சரவணன் மாமாவுக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்தே தான் ஆகுவேன். பாவம் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். வீட்டில் உள்ள அதாவது என் மாமாவோட பேச்சை தப்பாமல் நடப்பார். அவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உங்கள் கழுத்துலேயே அவர் தாலி கட்டினார். அவர் ரொம்ப ரொம்ப அப்பாவி. அவரோட வாழ்க்கை போயிட்டு இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டிங்களே. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப அனுபவிப்பீங்க." அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம மீனாவும் ராஜியும் ரொம்பவே கோவமாக இப்போது நம்ம கோமதியோட வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ராஜு இருந்துட்டு, "அக்கா, இதெல்லாம் என்னால் ஜீரணிக்கவே முடியலக்கா. இப்படியும் ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்துங்களாங்க்கா." அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே நம்ம ராஜு பயங்கர அதிர்ச்சியில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம கோமதி வந்து சரவணன் கிட்ட போயிட்டு, இந்தா சரவணா, நீ எதுவுமே சாப்பிடவே இல்லைப்பா, இங்கே பாருப்பா இந்த காஃபியாவது குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம மீனாவும் ராஜியும் கோமதி முன்னாடி வந்து நிற்கவும், இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, என்னடி கோவிலுக்கு போயிட்டு வரத்துக்கு இம்புட்டு நேரமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை இங்கே வாங்க அத்தை, உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து கூப்பிட்றாங்க. இருடி, சரவணன் சாப்பிடவே இல்லை, அவனை சாப்பிட வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருக்கிற நிலமையை பார்த்தா நம்ம மீனாவுக்கும் ராஜிக்கும் ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த மயிலக்காவோட ஃபேமிலி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்போது நம்ம சரவணனுமே கோமதிக்காக அந்த ஒரு காஃபி மட்டும் குடிக்கிறாங்க. சரி சரவணா, நீ கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுப்பா, நடந்தவே நினச்சிக்கிட்டு இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியுமே வெளியே வராங்க. இப்போ மீனா கிட்ட, என்னடி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன், என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து அத்தை அத்தை அது நான் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல அத்தை, அது நான் சொன்னேன்னா நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்க, அதை வந்து உங்களால் தாங்கிக்க முடியுமான்னு கூட என்னன்னு தெரியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து பூசி முழுக்கிறாங்க. ஒரு மாதிரி படப்படங்குது, அவங்களால விஷயத்த சொல்லவே முடியல. உடனே கோமதி இருந்துட்டு, ஏய் மீனா, ஏன்டி நீயும் இப்படி பண்ணுற, ஏற்கனவே ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கண்டி, ரொம்ப டயர்டாகவும் இருக்குடி, சாப்பிடாமல் இருக்கிறதுனால ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது, நீ என்னடி இப்படி என்கிட்ட இது இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்னு சொல்லி சொன்னேன்னா நான் போயிட்டு வேலையை பார்ப்பல அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை அது வந்து அத்தை அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, நீ விஷயத்த சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்போ தான் இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, சரி அத்தை நான் சொல்லிடுறேன், அது வந்து மயிலக்கா இருக்குல்ல, மயிலக்கா, என்னடி அவளுக்கு என்னடி, அவளுக்கு என்ன மரியாதைலாம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க, மயிலுன்ற பேச்சே இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஆத்திரப்படுறாங்க. அத்தை மயிலக்கா பற்றின ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி என்னடி அப்படி விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை மயிலக்காவுக்கு 80 பவுன் போட்டாங்கல்ல, அதில் 8 பவுன் மட்டும்தான் அத்தை தங்கம், மற்றபடி எல்லாமே கவரிங் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே நம்ம கோமதி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன கோபி நான் சொல்கிறேன், ஆமாத்த அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாமே பொய்யடி, நம்ம குடும்பத்தை தான் நல்லா ஏமாற்றிட்டாங்களே, சரி விடு, அவங்கள பற்றி எதுவுமே பேசவே வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் மயிலோட நகை எல்லாமே இங்கே தான் இருக்குது, அந்த பாக்கியம் அதான் மயிலோட அம்மா இருக்காளே, ஒரு வேளை 80 பவுனுமே நாங்கள் தங்கமாக தான் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம மேலே பழியை மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முதல்ல அவளோட நகை துணி மணின்னு எல்லாத்தையுமே எடுத்துன்னு போயிட்டு அவகிட்டே கொடுத்துட்டு வந்துடணும், இனிமேல் அவளோட சங்காத்தமே நமக்கு வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, அதெல்லாம் கூட விடுங்க அத்தை, அதை விட மிக முக்கியமான ரகசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லுடி, ஒவ்வொன்றுத்தையும் கேட்க கேட்க தான் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்க அத்தை சொல்கிறேன், மயிலாக்காவை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கோமதி பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏய் என்னடி, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், உங்களை கேட்குறது மேய்க்கிறதுக்கு யாரும் இல்லை தானே, சரவணனோட வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சவ வீட்டுக்கு நீங்கள் எதுக்கு அப்படி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அத்தை, அது வந்து நாங்கள் அக்காவை பார்க்குறதுக்காக போனோம், அப்போ அவங்க வீட்டில் நடந்தது என்ன தெரியுமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அதாவது மயிலோட ஹஸ்பண்ட் வந்ததும் மயில் கூட திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழ்றதா கேட்டதாகவும் அது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. மயிலுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு அத்தை அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம கோமதியும் அப்படியே வாய்மலை கையை வச்சுக்கிறாங்க. உடனே மயங்கி விழுந்துடுறாங்க. ஏற்கனவே பிரச்சனையில் 2 நாளாக நம்ம கோமதி வந்து சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்த கேட்டதுமே கீழே மயங்கியே விழுந்துடுறாங்க. உடனே நம்ம மீனா வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ராஜி போய் தண்ணி கொண்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே ரொம்பவே வேகமாக போய் தண்ணி கொண்டு வந்து முகத்தில் தெளிக்கவும், அப்போ தான் நம்ம கோமதி வந்து எந்திரிச்சு உட்கார்றாங்க. ஏய் என்னங்கடி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாத்த, அக்காவை பார்க்க போனப்போ தான் இந்த விஷயத்துமே எங்களுக்கு தெரிய வந்தது, நாங்கள் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டோங்க அத்தை, ஆனால் இப்படியெல்லாம் பொய் சொல்லி ஏமாற்றுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலத்த. மயிலாக்காவுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல், அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை பண்ணி மயிலாக்காவை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க போல். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதா சொல்லி அவங்க வந்து கேட்டாங்க. அப்போ தான் எங்களுக்குமே விஷயம் புரிய வரும், அவங்கக்கிட்டேயும் ஏதோ பொய்யை சொல்லி இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஏதோ பிரச்சனையில் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினதும் டிவோர்ஸ் கூட வாங்காமல் நம்ம சரவணன் மாமாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. ஏ மீனா, என்னடி என் தலையில் இடியை தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது கோமதி அழுவ நிறுத்திட்டு, ஏ மீனா வாடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை எதுக்காக அத்தை, அவங்க வீட்டுக்கெல்லாம் வேண்டாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஏய்
கிளம்புடின்னு சொன்னேன். அந்த மயிலோட நகை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பேக்கில் போடுடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம மீனாவும் ராஜியும் நகை எல்லாத்தையுமே எடுத்து பேக்கில் போட்டுக்கிட்டு இங்கே கோமதி, நம்ம மீனா, ராஜி இவங்க 3 பேருமே மயிலோட வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே கோமதியை பார்த்ததுமே நம்ம பாக்கியம் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, கண்டிப்பாக பெரிய பிரச்சனையோடு தான் இவங்க வந்திருப்பாங்க, கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சு கேட்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. வாங்க சம்மந்தி, வாங்க வாங்க சம்மந்தி, நீங்கள் மயில் மேலே இருக்கிற கோவத்தை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருங்க இப்போ சம்மந்தி, என் பொண்ணு பாவம் சம்மந்தி, என் பொண்ணை வாழ வைங்க சம்மந்தி, ப்ளீஸ் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை, குற்ற உணர்ச்சின்னு ஒன்று இல்லவே இல்லைல்ல, நீங்கள்லாம் மனுஷங்களாக இருந்தால் தானே. ஏற்கனவே இந்த மயிலுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு டைவர்ஸ் கூட வாங்காமல் 2ஆம் தரமாக என் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கீங்க. இப்படி எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி எங்கள் குடும்பத்தவே தர நாசம் ஆக்கிட்டீங்கல்ல. உங்களா மாதிரி ஒரு குடும்பத்தை நான் எங்கேயுமே கதை சீரியலில் கூட பார்த்தது கிடையாது. சி, இம்புட்டு அசிங்கமானவங்களா இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயிலோட நகை எல்லாத்தையுமே இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் போட்டீங்களே கவரிங்கும் தங்கமும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் பொட்டு நகை கூட நாங்கள் எடுக்க கிடையாது. உங்களை மாதிரி புத்தியும் எங்களுக்கு கிடையாது. இங்கே பாருங்கள், இனிமேல் உங்கள் பொண்ணு அந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மயில் வராங்க. மயில் வந்து அத்தை என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்களா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, எடு செருப்பை, உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் வேறு உன் வீடு தேடி வரணுமா? நீங்கள் பண்ண காரியம் அப்படி, உங்களை அப்படி நல்லா காரெல்லாம் நல்லா அலங்கரித்து உன்னை அதில் உட்கார வச்சு உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் வந்திருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறாங்க. அத்தை, ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அடைச்சி, இன்னொரு டைம் சும்மா அழுதுகிட்டே என்கிட்ட நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னா உன்னை இங்கே கொன்று போட்டுருவோண்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, அத்தை நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அத்தை, நான் மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எவனுக்கோ ஒருத்தனுக்கு தாலியை கட்டிக்கிட்டு கழுத்தை நீட்டிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட அத்துன்னு வந்துட்டு என் பிள்ளை தான் உங்களுக்கெல்லாம் இழிச்ச வாயனா கிடச்சானா, இங்கே பார் என் பிள்ளை கட்டின தாலி கழட்டி கொடுடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து கேட்குறாங்க. உடனே மயில் அழுகுறாங்க. பாக்கியத்துக்கிட்ட, அம்மா பாருங்கம்மா என் தாலியை கேட்குறாங்க. இல்லை என்னால் கொடுக்க முடியாது, நான் சரவணன் மாமா கூட தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என் பிள்ளைய சரவணன் மாமா அது இதுன்னு சொல்லிட்டு முறை வச்சு கூப்பிட்ட அப்படின்னா நாக்கு இழுத்து வச்சு கட் பண்ணிடுவேண்டி. ஒழுங்கு மரியாதையா என் பிள்ளை கட்டின தாலியை கழட்டி கொடுக்க முடியாதாடி உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அத்தை கண்டிப்பாக என்னால் முடியாது, நான் சரவணன் மாமா கூட தான் வாழுவேன், நான் நம்ம வீட்டுக்கு வரேன் அத்தை, என் வீடு அங்கே தான் இருக்குது, நான் வருவேன் அங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. எங்கடி சம்பாதிச்சு நீ வீட்டை கட்டி வச்ச? ஏதோ நீ கட்டின வீடை மாதிரி என் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிற? இங்கே பார், ஒழுங்கு மரியாதை தாலியை கழட்டுறியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கழுத்தில் இருக்கிற தாலியை பிடிச்சி இழுக்கவும் உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சம்மந்தி, போதும் நிறுத்துங்க, இந்த மாதிரி அராஜகம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் கம்ப்ளைண்டெல்லாம் பண்ணுங்கள், எதை வேணால் பண்ணுங்கள், தப்பு உங்கள் பக்கம் இருக்குது, நாங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கோம், கடவுளாக பார்த்து உங்களுக்கு நீங்கள் செஞ்ச தப்புக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுப்பாருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பாக்கியம் மனசில் நினைக்கிறாங்க, அம்புடுதான் மயில் இனிமே அந்த வீட்டுக்கெல்லாம் போகவே முடியாது, சரி இவங்கக்கிட்ட எப்படியாவது பணத்தானா கறக்கணும், மயிலுக்கு இன்னொரு கல்யாணமாச்சு பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. உடனே நகையெல்லாம் பார்த்துட்டு, என்ன சம்மந்தி, என்ன எங்களை ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா? 80 பவுன் நாங்கள் தங்கம் போட்டிருக்கோம், நீங்கள் என்னடானா 8 பவுன் 7-8 பவுன் தான் தங்கமாக இருக்குது, மற்றபடி எல்லாமே நகையெல்லாம் கருத்து போயிருக்கே. இங்கே பாருங்கள், எங்களெல்லாம் இப்படி நீங்கள் ஏமாற்ற முடியாது, மயிலுக்கு போட்ட நகையை நீங்கள் இப்போ திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி பயங்கர டென்ஷனாக வராங்க. என்ன நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் போட்ட நகையை தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் ஏமாத்துறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் தொழில் ஆரம்பித்து கொடுத்துட்டு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தீங்க, இப்படி உங்கள் கடை செலவுக்கு சரக்கு எடுக்கிறதுக்கு உங்கள் கடைக்கு எல்லாத்துக்குமே செலவு பண்ணியிருக்கீங்க, என் பொண்ணோட நகையை விற்று நகையை திருப்பி வைக்க முடியலன்றதுனால கவரிங் நகையாக வாங்கி கொடுத்து இப்போது நீங்கள் எங்களை ஏமாற்றலான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது, என் பொண்ணுக்கு போட்ட நகையெல்லாம் நீங்கள் இப்போ எடுத்து வச்சு ஆகணும், இல்லைனா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மீனாவுக்கு கோவம் வருது. இங்கே பாருங்கள், என்னங்க நீங்கள் ரொம்ப தான் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படியே விட்டால் இன்னும் என்னெல்லாம் பழி சுமத்துவீங்களோ. இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் பண்ண பாவத்துக்கே நீங்கள் தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆயுசே பத்தாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு, இன்னும் நீங்கள் தப்பை செய்யலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இங்கே ஒரு பக்கம் சண்டை போய்கிட்டு இருக்கு.
இன்னொரு சைடு இங்கே நம்ம பழனி ரொம்பவே மனசொடைஞ்சு போய் வீட்டுக்கு வராங்க. இங்கே சுகன்யா இருந்துட்டு அப்போ தான் சுகன்யா இங்கே வடிவு மாறி நம்ம அப்போ தான் எல்லாருமே ஹாலில் உட்காந்துருக்காங்க. நம்ம சக்திவேலும் முத்துவேலும் இப்போது வீட்டுக்குள்ளே வராங்க. உடனே இங்கே நம்ம அப்போ தான் இருந்துட்டு, டே பழனி, அக்கா வீட்டுக்கு போனியாடா, அங்கே என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாரும் எப்படிடா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆதங்கமாக கேட்கவும், உடனே நம்ம பழனி எதுவுமே பேசாமல் தலையை கீழே போட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே சுகன்யா இருந்துட்டு, ஏங்க அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமா சேர்ந்து உங்களை அவமானப்படுத்திட்டாங்க தானே, உங்களை எல்லாருமா சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அப்படி தானே அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம பழனி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. உடனே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, என்னடா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கியேடா அப்படின்னு சொல்லவும், அத்தை அவங்க என்ன பேசுவாங்க, போன இடத்துல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பாங்க, இவங்களும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வந்திருப்பாங்க, இவங்களுக்கு பட்டாலும் புத்தியே வராத அத்தை, அந்த வீட்டில் எடுபடியாக எத்தனை வருஷம் வேலை பார்த்துருப்பாங்க, ஆனால் ஒரு நிமிஷம் கூட இவங்களுக்கு அவங்க நன்றி கடனாக இருந்தது கிடையாது, இவங்களை எல்லாரையுமே ரொம்ப அசிங்கமாகவும் கேவலமாகவும் தான் நடத்துகிறாங்க, ஆனால் இவங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது, அவங்க என்ன தான் பேசினாலும் எவ்வளோ தான் அவமானப்படுத்தினாலுமே இவங்க மனசு ஃபுல்லாக அக்கா குடும்பம், மச்சான் குடும்பம், மாப்பிள்ளைங்க அப்படின்னு தானே இருக்காரு, ஆனால் இவரோட நல்ல மனசு என்னன்னு சொல்லிட்டு அவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்களும் இவங்களை அவமானப்படுத்துகிறாங்க, ஆனால் இவங்களும் அவங்களோட கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க, என்னத்துக்கு இப்போ இருக்கிறதுக்கோ, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா வந்து சொல்கிறாங்க. உடனே சக்தியில் இருந்துட்டு, சுகன்யா நீ சொன்னது 100க்கு 100 கரெக்டுப்பா, ஏன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமா சேர்ந்து இவனை கழுத்தை பிடிச்சி வெளியே போடா நாயேன்னு துரத்தி அடிச்சுக்கிறாங்க, ஆனால் இவனுக்கு அப்போ கூட சூடு சொரணே வராதுருப்பான், ஏன்னா எடுபடியாக இருந்து தொலைச்சிட்டான்ல அந்த பழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.